சென்னை அனகாபுத்தூரில் 750 வீடுகளை இடித்து 60 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் 3500க்கும் மேற்பட்ட மக்களை அங்கிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்ற முனைகிறது திமுக. இது சீமானுடைய இன்றைய அறிக்கை. அதாவது அதில் எதையெல்லாம் முன்னிலைப்படுத்துறாங்கிறது முக்கியமானது. அங்கு பார்க்கும் நடைபாதையும் அமைக்க போறாங்க. இது எப்படின்னா எம்ஜிஆர் அழகுபடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சில் இருந்த மீனவர்கள் குப்பத்தை அகற்றுவது, அது மாதிரி இதை கொண்டு. ஆனால் அதெல்லாம் நடக்கும்போதெல்லாம் இவங்களாம் பேசியது கிடையாது. சரி, இப்போ இது என்ன நடக்கிறது? ஏன்னா இந்த ரெண்டுலையும் நாம் தமிழரும் சரி, மே 17 இயக்கமும் சரி, அவங்களுக்கு மே மாதம் முடிஞ்சிருச்சுல்ல, அவங்களுக்கு அடுத்து ஒன்று தேவைப்படுது. நாங்கள் மட்டும்தான் இதில் நிற்கிறோம், வேற எந்த அரசியல் கட்சியுமே இதுக்குள்ளெல்லாம் வர்றதில்லை, நாங்கள் தான் மக்களுக்காக போராடுகிறோம் அப்படின்னு அங்கே போய் நின்றுட்டு பேட்டிகளை கொடுக்குறாங்க. இவங்க சொல்றதுலாம் என்னென்ன லாஜிக் இருக்கு அப்படின்னு பார்க்க. ஏன்னா 60 ஆண்டுகள் வசித்திருக்கிறார்கள்னா தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் தான் 60 ஆண்டுகள்ல ஆண்டிருக்கு. இவர்களுக்கு அந்த பகுதியில பாதை முதற்கொண்டு அந்த வீடுகளுக்கு கரண்ட் முதற்கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது ஒரு விதத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஆட்சியில? இவர்கள் சொல்லக்கூடிய இதே திமுக அதிமுக ஆட்சியில. அதற்கான அடிப்படை காரணம் என்னன்னா, அவர்கள் ஏழைகள். இந்த மாநகரத்தில் உழைக்கும் மக்களுக்கு தங்குவதற்கு இடம் இல்லாமல் அவர்கள் ஆற்றோரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பல்வேறு கிராமங்கள்ல இருந்து நகரத்தை நோக்கி வேலை தேடி வந்தவர்கள். செங்கல்பட்டோ, திண்டிவனமோ, விழுப்புரமோ, இது போன்ற பல்வேறு சென்னைக்கு பிரிட்டிஷ் காலத்திலிருந்து இப்படித்தான் இடம்பெயர்ந்து உள்ள மக்கள் தங்குகிறார்கள். அது ஒரு விதத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. திருமுருகன் காந்தி தன்னுடைய பேட்டியில சொல்லும்போது சொல்றாரு, இவர்களுக்கு 2008 பட்டா கொடுப்பதற்கான ரசீது கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு 2014 அவர்களை வழக்கு போட்டு வெளியே அகற்ற முனைகிறார்கள்.